நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, வேளைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே, பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை, என்னை கீழே விடவில்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 49வது அதிகாரம் வசனங்கள் 2-3. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நான் உன் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடி மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி அம்பரா துணியிலே மூடி வைத்தார். எப்படி நிழலினால மூடி மறைக்கிற, எப்படி தொலக்கின பிறகு மூடி வச்சிருக்கிறாராம் நம்மள. எதுக்காக? அடுத்த வசனத்துல சொல்றார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் நம்ம நினைச்சோம், என்னை கூர்மையான அம்பாக்கி தொலைக்கிட்டு ஏன்பா என்ன மூடி வச்சிருக்கீங்க, தொலைக்கிற முறை திறந்து வச்சாதான் நான் ஷைன் பண்ணுவேன், அழகா தெரிவேன் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கூர்மையாக்கி செதுக்கி தொலைக்கி மூடி வச்சிருக்கார். இந்த மூடி வச்சிருக்கிற ப்ராசஸ்ல தான் நம்ம அநேக வேளையிலே சோர்ந்து போயிடும். தொலைக்கி கூர்மையாக்கிட்டு ஒண்ணுமே நான் கண்டடைய முடியல, நன்மையை கண்டடைய முடியலையே, என்னன்னு மூடி மறைச்சு வச்சிருக்காரன். கரண்டிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுறார், நான் உன்னில் மகிமைப்படும்படியாக ஒன்னு மூடி வச்சிருக்கேன், நான் உன்னில் மகிமைப்படேன். அநேக அற்புதங்களை ஐசப்பா செய்யும்போது என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை மூடி வச்சிருக்காருன்னா அடுத்தால உங்களில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்யப்போல் நம்புங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாகவே உங்களை மூடி மறைச்சிருக்காரு, உங்களை துலக்கி கூர்மையாக்கி உங்களை மூடி வச்சிருக்காரு. ஜெபம் பண்ணாம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா எம்முடைய தயவுள்ளக்கற உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைத்திருக்கும். நன்றி தகப்பனே, நன்றியப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்களுடைய வாழ்க்கையிலே கூர்மையாக்கப்பட்டு துலக்கப்பட்டு அப்பா மூடி வச்சிருக்கிற ப்ராசஸ்ல இருக்கிற அந்த ப்ராசஸ் நிமித்தமாய் சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தெரியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் மகளே நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படும்படியா, என் நாமம் விளங்கும்படியா, அற்புதத்தை அடையாளத்தை நீ செய்கிறபடியா நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் அப்பா நாம மகிமைப்படும்படியா தங்களை ஒப்பு கொடுக்க இடம் கொடுக்க ஒவ்வொரு கருத்திலே தருகிறோம் அப்பா. நீர் அவர்களில் மகிமைப்படுகிறாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மகிமைப்படுகிறாக, நாம மகிமைப்படட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.